இந்த காவல்துறையுடைய கவனக்குறைவு, மாவட்ட நிர்வாகத்துடைய கவனக்குறைவு தான் இந்த ஏற்பாடுக்கு காரணம். இதையெல்லாம் கவனமா எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த திருவிழா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். ஆனால் இருக்கிற சூழ்நிலை, மாண்புமிகு அமைச்சரே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் வந்து கள ஆய்வு பண்ணாலே தெரியும். ஏன்னா பெரிய பெரிய ராட்சத தூண்கள் வந்து ஆறுல இருக்கு. அங்க இருந்தா மக்கள் பாப்பாங்க, சாமிய பார்க்க முடியாத தடுக்கல். ஏற்கனவே 2 அமைச்சர்கள் அங்க வராங்க. நீங்க இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல விலாவாரியா பேசிடுங்க. இல்ல இதே பொருள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர் முடிச்சிருங்க. என்ன பேரவைத் தலைவரே, என்ன பேரவைத் தலைவரே இப்படி செய்றீங்களா? பேரவைத் தலைவரே நீங்க பேசவே விட மாட்டேன். இல்ல பேரவைத் தலைவர்களே, நான் முக்கியமானது மதுரை மக்களுடைய குரலாக ஒலிக்கிறேன். அதனால நான் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சபை இன்னைக்கு முழுவதும் உங்களை பேச அதிகம். உங்களுக்கு முடிங்க. பேசாம இருந்தா 2 நிமிஷத்துல முடிச்சிருப்பேன். பேரவைத் தலைவர்களே, இந்த திருவிழா மகிழ்ச்சியான திருவிழாவை கொண்டாட வேணும். 29ஆம் தேதி கொடியேற்ற விழா இருக்கு. 6ஆம் தேதி திருக்கல்யாணம், 12ஆம் தேதி சித்திரை ஆத்துல அழகர் இறங்குற நிகழ்ச்சி. இந்த 3 நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர்கள் வர வேண்டும். இந்த அரசு முன் வர வேண்டும் கேட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த பேரவைத் தலைவர்களுக்கு, அமைச்சர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.